கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வேத பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் இப்படியாக படிக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம், அன்பிலே பயம் இல்லை என்று. அப்போ உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம குறித்து பார்க்கும்போது அதுல எல்லாம் அன்பு கிடையாது. அன்பு கொண்ட ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக மனுக்குலத்தின் மேல அன்பு கூர்ந்து தன்னையே சிலுவையில தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க தன் உயிரையும் கொடுத்து ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வன் யார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். எந்த தெய்வத்துக்கும் இயேசு தெய்வத்துக்கு ஈடு இணை ஆக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்காரு. எதனால என்று பார்க்கும் பொழுது அன்பின் நிமித்தம். அவர் படப்போடுகிற பாடுகளை குறித்தோ படப்போகிற கேவலங்களை குறித்தோ எதை குறித்தும் பார்க்காம இந்த தவச நாட்கள்ல பார்க்கும் பொழுது நம்ம அதை குறித்து தியானிக்கிறவர்கள் நம்ம காணப்பட வேண்டும். எதை குறித்தும் நமக்காக எதையும் எண்ணாமல் அவர் தண்ணியை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்படவே கூடாது. எல்லா சூழ்நிலையும் தைரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தைரியமா இருப்பது என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு அன்புடையவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள எந்த அளவுக்கு அன்பு கூற முடியுமோ அந்த அளவுக்கு அவரை முழு இருதயத்தோட நேசிக்கிறவர்களாய் மாறும் பொழுது உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட பயம் வந்தாலும் சரி, அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்கிற சொல்லுகிற சத்தியத்தின் பிரகாரம் பயத்தை அப்படியே முற்றிலுமாய் தள்ளிவிடும் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா பயத்துக்கு உங்க இருதயத்துல இடமே இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய் அவரிடத்துல இன்னும் அதிகமாய் கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாய் நீங்க மாறுகிற வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயத்தை எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு உங்கள் வாழ்க்கையில தைரியத்தையும் மன உற்சாகத்தையும் தந்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதுல துளி கூட சந்தேகமே இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, அன்பில் அப்பா தகப்பன பூரணப்பட்டவன் அப்பா பயம் இல்லாமல் இருப்பான் என்று பார்க்கிறோம் சுவாமி. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அப்பா, எங்களுக்குள்ள அந்த பூரண அன்பு எங்கள் இருதயத்துல கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊற்றப்படுகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள காணப்படுகிற பயங்கள் அவிசுவாசங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற அப்பா, இதை ஜெபித்த ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் இருதயத்தில் இருக்கிற காணப்படுகிற கவலைகள் பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.